நேற்று பேசிய விஷயங்கள் திமுகவுக்கு ஒரு உச்சத்துக்கையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன காரணம்னா, திமுக வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஸ்டாலினை ஒரு ஒரு கட்டமைப்பு போயிட்டு இருக்கிறப்போ ஸ்டாலின் அங்கிள்னு சொன்ன வார்த்தையை வந்து கண்டிப்பாக திமுக ஏற்றுக்கொள்ளாது, விடாதுன்னு வச்சுக்கோங்க. இனிமே பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணும். நீங்கள் பர்சனலாக பேசுகிறப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுவாங்கம்மா, பேச மாட்டாங்கண்ணா. நீ அப்பா அம்மாவை மட்டும் ஸ்டேஜில் வந்து உட்கார வைத்திருக்க விஜய், மனைவி எங்கே, மகன் எங்கேன்னு கேட்பாங்கல்ல. அவர் ஒரு முதலமைச்சரை வந்து நீங்க ஒரு சாதாரண கட்சி தலைவரை சொல்லல, மாறாக முதலமைச்சரை நீங்க இப்படி பேசுறப்போ திமுக இனிமே டேமேஜ் பண்ணுவாங்கள, பயங்கரமா டேமேஜ் பண்ணும். அதெல்லாம் மாற்றம் இல்லை. அது வந்து எந்த அளவுக்கு விஜய் ஏத்துக்க முடியும்னு தெரியல. புரியுதுங்களா? நீங்க திமுகவுடைய விமர்சனத்தெல்லாம் விஜய் தாங்குவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. சாதாரண விஷயம் கிடையாது. காரணம் என்னன்னா, பல விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு நடிகையோட நெருக்கமாக இருந்ததுனால தான் மனைவி பிரிஞ்சுட்டாங்கலாம் சொல்கிறாங்கல்ல. இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கணும்ல ப்ரோ அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறப்போ இதே மாதிரி கேட்கும், திமுக கேட்கும். விஜய் ப்ரோ பதில் சொல்லுங்கள் ப்ரோ, எங்கே மனைவி எங்கே போனாங்க ப்ரோ அப்படின்னு கேட்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும், அதுக்கு தயாராக இருந்துக்கணும். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுறப்போ ஒரு கூட்டம் கைத்தட்டுறப்போ இதே மாதிரி உங்களை விமர்சனம் பண்ணுறப்போ கைத்தட்டி ரசிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் டாலரேட் பண்ணணும்.